எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம். அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம். அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். பட்டக்கா, நான் ஊர்ல இருந்து நித்தியமல்லி செடி கொண்டாந்து கொடுத்தனே, அது பூக்க ஆரம்பிச்சிடுதா? இல்லை மீனா, நீ கொடுத்த உடனே நல்ல மண் இயற்கை உரம் போட்டு தான் நட்டேன். நல்லா பச்சுன்னு பிடிச்சி தலை தலைன்னு இலைகள் வந்தது. 10 நாள் ஊருக்கு போயிருந்தேன்ல. ஆமாம், நான் கூட செடிகளுக்கு தண்ணி ஊற்றணுமான்னு கேட்டப்போ அந்த பொறுப்பை உங்கள் பொண்ணுக்கிட்ட விட்டுருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. அப்புறம் என்னாச்சு? மீனா, அங்கே ஆரம்பித்தது தான் பிரச்சனை. எங்கள் கிணத்து தண்ணி கொஞ்சம் உப்பாக இருக்கும். அந்த தண்ணியை எடுத்து செடிக்கு ஊற்றிருக்கா போல இருக்கு. இலைகள் காய ஆரம்பிச்சிருக்கு. அவளுக்கு என்னென்ன விஷயம் புரியாததால தண்ணி பத்தலையோன்னு தினமும் 2 வேளை தண்ணி விட்டுருக்கா. வந்து பார்க்கும்போது செடி மொத்தமும் காஞ்சி போய் குச்சி குச்சியாக நின்றுக்கிட்டு இருந்தது மீனா. ஏங்கா, உடனே மண்ணை மாற்றி நல்ல தண்ணி விட வேண்டியது தானே? அப்படி தான் செஞ்சுருக்கேன் மீனா. இப்போ தான் ஒரு முனையில் சின்ன துளிர் விட்டுருக்கு. கொடியாக படறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் போல இருக்கு. எந்தவித பயிரானாலும் சரி, காய்கறி பூச்செடிகள்னாலும் சரி, மண்ணும் நீரும் அதோட வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம் போல இருக்கு. செடிகளுக்கும் பயிர்களுக்கும் மட்டும் இல்லை மீனா, இது பின்ன வேற எதுக்குக்கா? மீன், இறால் இதெல்லாம் வளர்க்குறாங்கல்ல, ஆமாம், அதுக்கும் நீரும் மண்ணும் தரத்தோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அட, இது புதுசா இருக்கே அக்கா. இப்பதான் எனக்கு நல்ல ஞாபகத்துக்கு வருது. என் தாய் மாமன் ஊர்ல மீன் குட்டை வச்சிருக்கிறாரு. கொஞ்ச நாள் முன்னாடி மீன்கள் நிறைய செத்து போச்சுன்னு தண்ணீரை பரிசோதனை செஞ்ச போது மீன்கள் வாழற நீர் தரத்தோட இல்லைன்னு தெரிய வந்துச்சான். அட, நீ சொல்றது சரிதான் மீனா. நான் ஒரு கருத்தரங்கத்துக்கு போயிருந்தேன். அங்க மீன் மற்றும் இறால் வளர்ப்பில் நீர் மற்றும் மண் தர மேலாண்மை முறைகள் பற்றி சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் பயிற்சி இயக்கக உதவி பேராசிரியர் கி அபர்ணா அவங்க பல விவரங்களை சொன்னாங்க. அந்த பதிவை நீயும் கேளு. நீர்வாழ் உயிரினங்கள் வளர்ப்பில், குறிப்பாக மீன் மற்றும் இறால் வளர்ப்பில் பயனுள்ள நீர்த்தர மேலாண்மை நீர்வாழ் உயிரினங்களின் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் நோய்களை தடுப்பதற்கும் வளர்ச்சி மற்றும் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கும் அவசியமாகும். முறையான நீர் மேலாண்மையானது வளர்ச்சிக்கான நிலையை, சூழலை உறுதி செய்து மற்றும் ஒரு வெற்றிகரமான நீர்வாழ் உயிரினங்கள் வளர்ப்பிற்கு துணை புரிகிறது. மீன்களுக்கு ஏற்படும் உடல் ரீதியான அழுத்தத்தையும் குறைக்கிறது மற்றும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கிறது. மீன் மற்றும் இறால் வளர்ப்பிற்கான மேம்பட்ட நீர் மற்றும் மண்தர மேலாண்மை நடைமுறைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். முதலாவதாக வெப்பநிலை. நீரின் வெப்பநிலை நீர்வாழ் உயிரினங்களின் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்திற்கும் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. உகந்த வெப்பநிலை அளவானது 25 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும். தண்ணீரின் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அதை குறைப்பதற்காக குளிர்சாதனிகள் பயன்படுத்துதல், நிழலாக்குதல் போன்றவற்றின் மூலம் வெப்பநிலையை குறைக்க முடியும். தண்ணீரின் வெப்பநிலை உகந்த நிலையை விட குறையும் பொழுது வெப்பமூட்டிகளை பயன்படுத்துவதன் மூலம் தண்ணீரின் வெப்பநிலையை சீராக பராமரிக்கலாம். மீன் வளர்ப்பில் வெப்பநிலையின் பங்கானது வெப்பநிலை அதிகரிக்கும் போது அல்லது குறையும் போது மீன்களின் வளர்ச்சி சீராக இருக்காது. நோய் மேலாண்மை மற்றும் இனப்பெருக்கத்தில் முக்கிய பங்காற்றுகிறது. அடுத்ததான நீர்த்தர மேலாண்மையில் உப்புத்தன்மை பற்றி பார்க்கலாம். நீரில் கரைந்துள்ள உப்பு அல்லது உப்புச்சத்து அளவே உப்புத்தன்மை எனப்படும். உகந்த உப்புத்தன்மை அளவானது நன்னீர் வகை மீன்களுக்கு 5 ppg வரை இருக்கலாம். உவர்நீர் மீன்களுக்கு 15 to 25 ppg மற்றும் கடல் சார்ந்த மீன்களுக்கு 35 ppg வரை உப்புத்தன்மை இருக்கலாம். உப்புத்தன்மையின் அளவு அதிகரிக்கும் பொழுது நாம் நீரில் மாற்றம் அல்லது குறைந்த உப்புத்திறன் கொண்ட நீரை பயன்படுத்துவது அவசியம். உப்புத்திறன் அளவு குறையும் பொழுது நீரில் தேவையான அளவிற்கு உப்பு சேர்ப்பதன் மூலம் தண்ணீரின் உப்புத்திறனை சீராக கட்டுப்படுத்த முடியும். மீன்களின் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்திற்கு உப்புத்தன்மையானது ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. மீன்கள் பரந்த அளவிலான உப்புத்தன்மையில் வாழ்ந்தாலும் அவற்றின் வளரும் வேகம்,
ஆரோக்கியம் ஆகியவை குறிப்பிட்ட அளவிலான உப்பின் அளவில் அதிகமாக இருக்கும். மீன்களின் இனப்பெருக்கத்திற்கும் இனப்பெருக்க செயல்பாடுகளையும் இது பாதிக்கக்கூடும் என்பதால் உப்புத்தன்மையின் மேலாண்மையை நாம் கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. அடுத்ததாக ஹைட்ரஜன் அயனி செறிவு. pH எனப்படும் இந்த ஹைட்ரஜன் அயனி செறிவின் நிலையை மீன் மற்றும் இறால் வளர்ப்பிற்கு 6.5 முதல் 8.5 இருக்க வேண்டும். இந்த நிலையிலிருந்து அதிகரிக்கும் பொழுது மெதுவாக அமிலம் சேர்க்க வேண்டும். அதற்கு நாம் வாதுமை இலைகள் அல்லது வெள்ள கரைசலை வளர்ப்பு நீரில் சேர்ப்பதன் மூலம் pH ஆனது அதிகரிக்கக்கூடும். அதுவே இந்த pH எனப்படும் ஹைட்ரஜன் அயனி செறிவு நிலை குறையும் பொழுது தண்ணீரில் கால்சியம் கார்பனேட்டை நாம் சேர்க்கலாம் அல்லது தண்ணீரை மாற்றலாம். இந்த மீன்களில் ஹைட்ரஜன் அயனி செறிவு நிலையின் பங்கு என்னவென்றால் சுவாசம் மற்றும் உணவு செரிமானத்திற்கு இது முக்கிய பங்கு வகிக்கிறது. உகந்த pH அளவு இல்லாத தண்ணீரில் நீண்ட நேரம் இருப்பதால் மீன்களின் நீரக செயல்பாடுகள் பாதிக்கப்படுகின்றன. தண்ணீரின் ஹைட்ரஜன் அயனி செறிவு நிலை சீராக இல்லாத போது மீன்கள் அழுத்தத்திற்கு உள்ளாகின்றன. அடுத்த நீர் மேலாண்மை முறையில் கரைந்த ஆக்சிஜன் அளவு ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. தண்ணீரில் கரைந்திருக்கும் ஆக்சிஜனின் அளவை குறிப்பதே கரைந்த ஆக்சிஜன் அளவு எனப்படும். இந்த கரைந்த ஆக்சிஜன் அளவின் உகந்த அளவு 5 முதல் 7 mg/L ஆகும். தண்ணீரில் ஆக்சிஜன் அளவு குறையும் பொழுது அதை அதிகரிக்க காற்றூட்டு கருவிகளை நாம் பயன்படுத்தலாம் அல்லது தண்ணீரை மாற்றலாம். தண்ணீரில் ஆக்சிஜனின் அளவு இந்த நிலையை விட மிகவும் அதிகரிக்கும் பொழுது மீன்களுக்கு வாயு குமிழி என்ற நோயினால் பாதிக்கப்படும். எனவே உகந்த ஆக்சிஜன் அளவை தண்ணீரில் கண்காணிக்க வேண்டும். மீன்கள் மற்றும் பிற தாவரங்கள் சுவாசிக்கவும் மற்றும் வாழ்வதற்கும் ஆக்சிஜன் முக்கிய பங்கு வகிக்கிறது. மீன்களின் சீரான வளர்ச்சிக்கு ஆக்சிஜன் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. நீரின் கடினத்தன்மை எனப்படுவது நீரில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் கரைந்திருப்பதனால் உண்டாகும் தன்மையே ஆகும். நீரின் கடினத்தன்மையானது 40 முதல் 400 mg/L வரை இருந்தால் அது மீன்களுக்கு மிக உகந்ததாக அமையும். இது அதிகரிக்கும் பொழுது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் எனப்படும் தலைகீழ் சவ்வீடு பரவல் சுத்திகரிப்பு மூலம் நீரின் கடினத்தன்மையை நாம் குறைக்கலாம். நீரின் கடினத்தன்மை குறையும் போது நாம் கால்சியம் கார்பனேட் அல்லது மெக்னீசியம் கார்பனேட் போன்ற தாதுக்களை சேர்த்தால் தண்ணீரின் கடினத்தன்மை உயரும். மீன் வளர்ப்பில் கடினத்தன்மையின் பங்கானது சரியான அளவிலான கடினத்தன்மை இருப்பதால் மீன்களின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் இது உதவிகரமாக அமையும். குறிப்பிட்ட அளவிலான கடினத்தன்மை மீன்களின் இனப்பெருக்க செயல்பாடுகளை ஊக்குவிக்கும், இனப்பெருக்க திறனையும் அதிகரிக்கும். கடினத்தன்மை குறைவினால் நீரில் மீன்களின் நோய்களுக்கு ஆளாகலாம். அடுத்ததாக நீரின் காரத்தன்மை. ஆல்கலினிட்டி எனப்படும் இந்த காரத்தன்மையானது நீரில் உள்ள பைகார்பனேட், கார்பனேட் மற்றும் ஹைட்ராக்சைடுகள் போன்றவற்றை பொறுத்து அமையும். மீன்களுக்கு உகந்த காரத்தன்மையானது 50 முதல் 200 mg/L ஆகும். நீரின் காரத்தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது நாம் சீரான நீர்மாற்றம் செய்ய வேண்டும் அல்லது குறைவான காரத்தன்மை அளவுள்ள நீரை கலக்கலாம். நீரின் காரத்தன்மை அளவு குறையும் பொழுது சுண்ணாம்பு அல்லது சோடியம் பைகார்பனேட் சேர்ப்பதன் மூலம் நீரின் காரத்தன்மை அதிகரிக்கலாம். அடுத்து முக்கியமாக நாம் பார்க்கவிருக்கும் நீர்த்தள மேலாண்மை முறையில் அமோனியாவானது முக்கிய பங்காற்றுகிறது. இந்த அமோனியாவானது தண்ணீரில் குறைந்த அளவில் இருந்தாலும் அதிக நச்சுத்தன்மையை கொண்டுள்ளது. சாப்பிடப்படாத அல்லது மீதமுள்ள மீன் உணவு மற்றும் மீன்களிலிருந்து வெளியேறும் கழிவுகளிலிருந்து இந்த அமோனியா மற்றும் நைட்ரேட் ஆனது உருவாகும். மீன்களுக்கு உகந்த அளவானது அமோனியா 0.01 mg/L குறைவாக இருக்க வேண்டும். நைட்ரேட் ஆனது 0.1 mg/L குறைவாக இருக்க வேண்டும். அமோனியா மற்றும் நைட்ரேட் அளவுகள் அதிகரிக்கும் பொழுது நாம் பயோஃபில்டர்ஸ் எனப்படும் உயிர் வடிகட்டிகளை பயன்படுத்துவதன் மூலம் நச்சுத்தன்மை கொண்ட பொருட்களை குறைந்த நச்சுப் பொருளாக மாற்ற முடியும். தண்ணீர் பரிமாற்றம் செய்வதன் மூலம் நச்சுப் பொருட்களை வளர்ப்பு நீரிலிருந்து நீக்கலாம். மீன் வளர்ப்பில் அமோனியா மற்றும் நைட்ரேட்டின் பங்கானது தண்ணீரின் தரத்தையும் நேரடியான பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். வளர்ப்பு உயிரினங்கள் அழுத்தத்திற்கு உள்ளாகி நோய்களுக்கு உட்படும். அடுத்தது நைட்ரேட் எனப்படும் நீர்த்தரம். அமோனியா மற்றும் நைட்ரேட்டை விட இது குறைந்த நச்சுத்தன்மையை உடையது. மீன்களுக்கு உகந்த நைட்ரேட் அளவானது 50 mg/L குறைவாக இருக்க வேண்டும். இதன் அளவு அதிகரிக்கும் பொழுது நாம் உயிர் வடிகட்டிகளை பயன்படுத்தி அதில் இருக்கும் நன்மையான பாக்டீரியாக்கள் நச்சுத்தன்மையை நீக்க உதவுகின்றன. தண்ணீர் பரிமாற்றுவதன் மூலமும் உகந்த அளவை நாம் பராமரிக்கலாம். அதிக அளவிற்கு நச்சுத்தன்மை இல்லை என்றாலும் அதிக அளவில் காணப்படும் போது குவிந்த பாசிகளை இது உருவாக்கும். சுவாச சிரமங்கள் மற்றும் சீரற்ற வளர்ச்சியை மீன்களுக்கு அளிக்கும். வளர்ப்பு உயிரினங்கள் நோய்களுக்கும் உள்ளாகலாம்.
அடுத்ததாக நாம் மண் தர மேலாண்மை முறைகளை பற்றி பார்ப்போம். முதலாவது மண்ணின் pH, அதாவது மண்ணின் ஹைட்ரஜன் அயனி செறிவு நிலை. உகந்த அளவானது 6.5 முதல் 7.5 ஆகும். இந்த நிலையிலிருந்து அதிகரிக்கும் பொழுது கரிம பொருட்களை நாம் சேர்க்கலாம். அதாவது இயற்கை உரங்கள், சாணம், சல்ஃபர் போன்றவற்றை நாம் சேர்க்கலாம். pH ஆனது குறையும் பொழுது சுண்ணாம்பை சேர்க்கலாம். அதற்காக நாம் கால்சியம் கார்பனேட், டோலமைட் போன்றவற்றை நாம் அளிக்கலாம். pH-இன் பங்கானது மண்ணில் உள்ள ஊட்டச்சத்து மற்றும் நுண்ணுயிரி செயல்பாடுகளை இது மேம்படுத்துகிறது, நச்சுத்தன்மையை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து முக்கியமான மண்தரை மேலாண்மையில் கரிம கார்பன் எனப்படும் ஆர்கானிக் கார்பன். இது தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகள் சிதைவதன் மூலம் வெளியேறும் கார்பன் ஆகும். உகந்த அளவானது 0.5 முதல் 1.5% இருக்க வேண்டும். இந்த அளவை விட இது அதிகரிக்கும் பொழுது மண்ணை அடிக்கடி நாம் உழுதல் வேண்டும். தேவையற்ற உரங்களை நாம் தவிர்க்க வேண்டும். அதே சமயம் இந்த அளவிலிருந்து குறையும் பொழுது காய்கறி மற்றும் பயிர் கழிவுகளை சேர்த்தல் வேண்டும், உரங்களையும் பயன்படுத்த வேண்டும். ஆர்கானிக் கார்பன் ஆனது மண்ணின் ஊட்டச்சத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. நுண்ணுயிரி வளர்வதற்கும் இது வழிவகுக்கிறது. அடுத்ததாக மண்ணின் அமைப்பை பற்றி பார்ப்போம். மண்ணின் அமைப்பானது லோமி மண், அதாவது லோமி சாயில் எனப்படும் மணல், வண்டல் மண் மற்றும் களிமண் என்பதன் கலந்த கலவை ஆகும். இந்த மண்ணே மீன் வளர்ப்புக்கு மிகவும் உகந்ததாகும். இந்த மண் வகை நீரின் தரத்தை மேம்படுத்தவும், நீர் தேக்கும் ஆற்றலையும், மீன் வளர்ச்சியின் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கவும் உதவுகின்றது. மண்ணின் நைட்ரஜன் ஒரு முக்கியமான தாதுவாகும். இது நீர்த்தாவரங்கள் வளர்ச்சிக்கு உதவும். உகந்த நைட்ரஜன் அளவானது 20 முதல் 50 mg/லிட்டர் ஆகும். இவை அதிகரிக்கும் பொழுது குறைந்த அளவிலான உரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். நீர்மாற்றம் அல்லது சுத்திகரிப்பு முறைகள் மூலமும் குறைக்கலாம். இவை குறையும் போது மிதமான உரங்களை பயன்படுத்தலாம். இதன் பங்களிப்பு தாவர வளர்ச்சிக்கு உதவுகிறது, நீரில் ஊட்டச்சத்தினை அதிகரிக்கிறது. அடுத்ததாக மண்ணின் பாஸ்பரஸ் அளவு. இதுவை நீர்வாழ் தாவரங்கள் வளர்வதற்கு உதவி செய்யும் ஒரு முக்கிய ஊட்டச்சத்து ஆகும். உகந்த பாஸ்பரஸ் அளவானது 30 50 mg/லிட்டர் ஆகும். இந்த நிலையிலிருந்து அதிகரிக்கும் பொழுது நாம் தண்ணீரை மாற்றலாம் அல்லது பாஸ்பரஸ் குறைவான உரங்களை பயன்படுத்துதல் அவசியம். இவை குறையும் பொழுது அமோனியம் பாஸ்பேட் உரங்களை நாம் சேர்க்கும் பொழுது பாஸ்பரஸ் அளவானது அதிகரிக்கும். பாஸ்பரஸின் பங்களிப்பானது நீரில் ஊட்டச்சத்தின் அளவை அதிகரிக்கிறது, நீரின் தரத்தை மேம்படுத்தி ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை மீன்களுக்கு உருவாக்கும். இந்த நீர் மற்றும் மண்தர மேலாண்மை நடைமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் மீன் மற்றும் இறால் பண்ணைகளின் உற்பத்தியை நாம் அதிகரிக்கலாம், நோய் அபாயங்களை குறைக்கலாம், மீன் வளர்ப்பு சூழலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியும். முறையான மேலாண்மை ஒரு நிலையான குளத்தின் சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு பங்களிப்பது மட்டுமல்லாமல் மீன் மற்றும் இறால்களுக்கு ஆரோக்கியமான மீன் மற்றும் இறால் வளர்ப்பில் நீர் மற்றும் மண் தர மேலாண்மை முறைகள் பற்றி சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் பயிற்சி இயக்கக உதவி பேராசிரியர் கி அபர்ணா அவங்க சொன்ன விவரங்கள் எப்படி? அடடா, அற்புதமான விவரங்களை இருந்த இடத்துல இருந்தபடியே கேட்க வச்சிட்டீங்கக்கா. இந்த பதிவை எனக்கும் அனுப்பி வைங்க. என் மாமனுக்கு அனுப்பி கேட்க சொல்றேன். கண்டிப்பா மீனா, கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச விவரங்களை மற்றவங்களுக்கு தெரிய வைக்கிறதும் ஒரு சேவை தானே. கண்டிப்பாக்கா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி. வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி. கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி. கேளு தம்பி, நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி, பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி. இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி, நாம பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி. உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி,
உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி, கருத்தான பெரியவங்க சொல்படி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது, நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது, இட்ட ஓரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது, இட்ட ஓரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது. பரவலாக நோய் பரவிடக் கூடாது, பரவலாக நோய் பரவிடக் கூடாது. நல்ல விரகமில்லா சொட்டு நீர்வாசனம் நீ பாரு, நல்லா விரகமில்லா சொட்டு நீர்வாசனம் நீ பாரு. நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. வயல்வெளி பாசன முறையால் பயனில்லை, வயல்வெளி பாசன முறையால் பயனில்லை. நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மிக இல்லை, நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மிக இல்லை. பயிர் வளர தண்ணீர் பாய்ச்சி காலத்திலே, பயிர் வளர தண்ணீர் பாய்ச்சி காலத்திலே, ஒன்ன உயிர்கள் எல்லாம் நம்பி இருக்கு ஞாலத்திலே, ஞாலத்திலே. நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி. அடுத்து வருவது வேளாண் செய்திகள். வாழையில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள். இந்தியாவில் வாழை ஒரு முக்கியமான பழப்பயிராகும். உலக அளவில் வாழை 150 நாடுகளுக்கு மேல் சாகுபடி செய்யப்பட்டு 135 மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் இந்தியாவின் பங்கு 25.51% தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் வாழை சாகுபடியில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அறுவடை, சிப்பமிடுதல், சேமிப்பு, தரம் பிரித்தல், போக்குவரத்து போன்றவற்றில் போதுமான அறுவடை பின்சார் மேலாண்மை உத்திகளை பின்பற்றாததால் வாழையில் கிட்டத்தட்ட 20 முதல் 25% இழப்பு ஏற்படுகிறது. எனவே அறிவியல் சார்ந்த அறுவடை பின்சார் மேலாண்மை முறைகளை கையாள்வதன் மூலம் வாழையில் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைப்பதுடன் நீண்ட தூர உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளுக்கான வாய்ப்பினை அதிகரிக்கின்றது. அறுவடையின் போது காய் அடிபடாமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். இல்லையேல் பழுத்த பின்பு கருமை நிறம் அடைந்து விரைவில் அழுக ஆரம்பித்துவிடும். குலை அறுவடை செய்யும் பொழுது முதல் சீப்பிலிருந்து 30 சென்டிமீட்டர் விட்டு தாரினை வெட்ட வேண்டும். அறுவடை நேரத்திற்கு 1 வாரத்திற்கு முன்பே நீர் பாய்ச்சுவதை நிறுத்த வேண்டும். வாழையின் முழு தன்மை பெற முழு முதிர்ச்சியின் பின் அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்யும் போது நாம் கவனிக்க வேண்டியவை: முழு முதிர்ச்சியினை வாழைக்காயின் அளவு, வழவழப்பு தன்மை, காய் பிடித்ததிலிருந்து காலம், சுண்டி பார்த்தால் எழும் சத்தம் மற்றும் வாழைப்பழத்தின் இளம் பச்சை நிறத்தோல் ஆகியவற்றை கொண்டு கணக்கிட வேண்டும். விற்பனைக்கு கொண்டு செல்லும் இடத்தினையும் தூரத்தினையும் பொறுத்து அறுவடைக்குரிய முதிர்ச்சி நிலை கணக்கிடப்படுகிறது. உள்ளூர் சந்தைகளுக்கு முழு முதிர்ச்சி பரிந்துரை செய்யப்படுகிறது. உள்நாட்டு விற்பனைக்கு 90% முதிர்ச்சியும் வெளிநாட்டு சந்தைக்கு 75% முதிர்ச்சியும் பரிந்துரைக்கப்படுகிறது. இதனை கையாளும் முறை என்ன தெரியுமா? வாழைத்தாரினை சேமிப்பு மையத்திற்கோ சிப்பம் கட்டும் நிலையத்திற்கோ கொண்டு செல்கையில் அடிபடாமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வயலிலேயே வாழைத்தார் மீது நேரடி சூரிய ஒளிக்கதிர்கள் படும் வகையில் இருந்தால் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பே பழுத்துவிடும். மேலும் அதன் சேமிப்பு திறன் குறைந்துவிடும். அதிக வெப்பம் ஈரப்பதத்தை குறைய செய்து பளபளக்கும் தன்மையை இழக்க செய்துவிடும். அறுவடை செய்யப்பட்ட தார்களை கயிற்றில் கட்டி சிப்பமிடும் இடத்திற்கு இழுத்துச் செல்வதன் மூலம் அடிபடாமல் பாதுகாக்க முடியும்.
முன் குளிரூட்டல், சீப்பாக பிரித்தல் மற்றும் தரம் பிரித்தல் எப்படி தெரியுமா? பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட கத்தி கொண்டு தாரிலிருந்து சீப்புகளை பிரித்தல் வேண்டும். ஓடும் தண்ணீரில் சீப்புகளை கழுவி குளிரூட்டப்பட்டு காற்றில் காய வைத்தல் வேண்டும். இதன் மூலம் பழங்களின் மேல் ஒட்டியுள்ள அழுக்கு அகற்றப்பட்டு அதன் மூலம் பரவ வாய்ப்புள்ளதால் நோய்கள் பரவாது தடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு சீப்பினில் உள்ள பழங்களின் எண்ணிக்கைகளை கொண்டும் பழங்களின் அளவுகளை கொண்டும் தரம் பிரித்தல் வேண்டும். அதிகமாக பழுத்த பழங்களையும் அடிப்பட்ட பழங்களையும் அகற்றிவிட்டு பின்பு வாழை சீப்புகளை சந்தைக்கு அனுப்ப வேண்டும். காய்ந்த சருகுகள் கொண்டு மெத்தை வெறிப்பு போல செய்து தார்களுக்கு இடையே அவற்றை வைத்து சாலை போக்குவரத்தினால் ஏற்படும் இழப்புகளை கட்டுப்படுத்தலாம். சிப்பமிடுதல் எவ்வாறு தெரியுமா? காய்ந்த சருகுகள் கொண்டு மெத்தை வெறிப்பு போல செய்தும் தார்களுக்கு இடையே அவற்றை வைத்தும் சாலை போக்குவரத்தினால் ஏற்படும் இழப்புகளை கட்டுப்படுத்தலாம். தொலைவில் உள்ள சந்தைகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமானால் பாலித்தீன் பைகளில் போட்டு துளையிட்டு அட்டை பெட்டிகளில் அடுக்கி கொண்டு செல்ல வேண்டும். தொலைதூர போக்குவரத்தின் போது பாலித்தீன் பைகளுக்குள் எத்திலீன் வாயு உறிஞ்சான்கள் வைத்தால் பழுக்கும் நாட்களை தள்ளி போடலாம். உள்ளூர் சந்தைகளுக்கு எடுத்து செல்வதாக இருந்தால் அறுவடை செய்த நாளே கொண்டு செல்ல வேண்டும். பண்ணையிலே பழுப்பதை தடுப்பதற்கு எத்திலீன் வாயு உறிஞ்சானை பயன்படுத்தலாம். தொலைதூர போக்குவரத்திற்கு குளிர்பதன வேன்கள் பரிந்துரைக்கப்படுகிறது. எக்காரணம் கொண்டும் வாழை சீப்புகள் அடைக்கப்பட்ட அட்டை பெட்டிகளை அடுக்க வேண்டுமே தவிர தூக்கி போடக்கூடாது. மேலும் கீழே விழுவதையும் தலைகீழாக வைக்கப்படுவதையும் தவிர்க்க வேண்டும். போக்குவரத்தின் போது முழுவதுமாக 13 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பராமரிக்கப்பட வேண்டும். இறக்குமதியாகும் இடத்தில் சிறு பொழுதும் கூட வெயில் பட அனுமதிக்கக்கூடாது. முடிந்தால் ஏற்றுமதியாகும் இடத்திலும் இறக்குமதியாகும் இடத்திலும் குளிர்பதன கிடங்குகள் இருப்பது நல்லது. சேமிக்கும் முறை எவ்வாறு தெரியுமா? சேமிக்க உகந்த வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகும். இந்த நிலையில் சேமிப்பு திறன் அதிகரிக்கப்படுகிறது. பழங்களை பாலித்தீன் பை கொண்டு மூடுவதால் பழங்களிலிருந்து நீர் இழப்பு தடுக்கப்படுகிறது. மேலும் 12 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குறைவாக சேமிக்கும் போது தோல் கருத்தும் குளிர்காயம் ஏற்பட்டும் பழங்கள் பாதிக்கப்படும். வாழைப்பழங்களை பழுக்க வைக்க வேண்டிய முறைகள். பழுக்க வைத்தலுக்கு ஏற்ற வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகும். இந்த வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸுக்கு குறையாமலும் 27 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். பண்டைய முறையான புகையிடுதல் முறைப்படி பழுக்க வைக்கும்போது வாழைப்பழங்கள் பல்வேறு நிறத்திலும் தரத்திலும் கிடைக்கும். பழங்களை பழுக்க வைக்கும் அறைகளின் அமைப்பு மிக முக்கியமானதாகும். பழங்களை பழுக்க வைக்க தேர்ந்தெடுக்கும் அறை சில அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும். அதாவது அறையானது காற்று புகாதபடி அடைப்புகள் கொண்டிருக்க வேண்டும். இது அறையிலிருந்து எத்திலீன் வாயு வெளியேறுவதை தடுக்கும். வெளி வெப்பத்தால் பாதிக்காதவாறு வெப்பத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பினை கொண்டிருக்க வேண்டும். தேவையான அளவு குளிரூட்டப்பட்டிருக்க வேண்டும். வாழை பழுக்கும்போது அதிக அளவில் வெப்பத்தை வெளியிடும். எனவே குளிரூட்டும் கருவி அந்த வெப்பத்தை கட்டுப்படுத்தும் அளவு போதுமான திறன் கொண்டதாக இருக்க வேண்டும். குளிர்காலங்களில் அறையை சூடாக்க வெப்பமூட்டும் கருவி இருக்க வேண்டும். குளிரூட்டும் கருவியில் ஒரு பகுதியான மின்சார வெப்பமூட்டும் எலிமெண்ட்டுகள் வெப்பமூட்டுவதற்கு சிறந்ததாகும். அறையினுள் வேறு எதையும் எரிய வைத்து வெப்பமூட்டக்கூடாது. அறைக்குள் காற்றோட்ட வசதி போதுமானதாக இருத்தல் வேண்டும். ஏனெனில் குளிரூட்டப்பட்ட காற்று அறையினுள் தங்கு தடையின்றி சீராக சுற்றி வந்தால் மட்டுமே பழங்கள் அனைத்தும் ஒரே சமயத்தில் பழுக்கும். குளிரூட்டியில் இருந்து வரும் காற்று பழங்களை அடையும்படி காற்றின் வழிப்பாதை இருக்க வேண்டும். பழங்கள் அடைக்கப்பட்ட பெட்டிகள் அனைத்திலும் குளிரூட்டப்பட்ட காற்று படும்படி தகுந்த இடைவெளி விட்டு பெட்டிகளை அறையினுள் அடுக்கி வைக்க வேண்டும். அதிக குளிருக்கோ அதிக வெப்பத்திற்கோ பழங்களை உட்படுத்தக்கூடாது. பழங்கள் 10 டிகிரி செல்சியஸுக்கும் கீழே உட்படுத்தப்படும் பொழுது வாழையின் தோல் புகை போல மங்கலான நிறத்திற்கு மாறும். இந்த மாற்றம் 18 முதல் 24 மணி நேரத்திற்கு பிறகே தெரியும். அதிக வெப்பத்திற்கு பழங்களை உட்படுத்தப்படும் பொழுது பழத்தின் தோல் ஆரஞ்சு அல்லது பழுப்பு நிறமாக மாறும். பழங்கள் மிருதுவாக மாறுவதுடன் உடனே அழுகியும் விடும். அறையின் ஈரப்பதம் சரியாக பராமரிக்கப்பட வேண்டும். பழங்களை சரியாக பழுக்க வைக்க ஈரப்பதம் 85 முதல் 90% வரை இருக்க வேண்டும். ஈரப்பதம் குறையும் பொழுது ஈரப்பதம் உற்பத்தி செய்யும் கருவிகளை நிறுவலாம் அல்லது அறையின் தரைப்பகுதியை தண்ணீர் ஊற்றி நனைய வைப்பதன் மூலம் ஈரப்பதத்தை அதிகரிக்க முடியும். ஆனால் நீரை பயன்படுத்தும் பொழுது சுகாதார இடர்பாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பழுக்க வைக்கும் முதல் கட்டத்தில் 100 முதல்
150 ppm எத்திலின் வாயுவை 24 மணி நேரத்திற்கு செலுத்தலாம். பழங்கள் பழுக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியிடும். அவ்வாறு வெளிவரும் கார்பன் டை ஆக்சைடு வாயு அறையின் 1% மேல் ஆகும்பொழுது பழங்கள் பழுக்கும் வேகத்தை குறைக்கும். இதை நிவர்த்தி செய்ய பழுக்க வைத்த 24 மணி நேரத்திற்கு பிறகு ஒவ்வொரு 12 மணி நேரத்திற்கும் அறையின் கதவுகளை 20 நிமிடங்கள் திறந்து வைக்க வேண்டும். எத்திலின் வாயுவை அதாவது 500 ppm அளவில் 48 மணி நேரத்திற்கு செலுத்தினால் பழங்கள் உடனே பழுத்துவிடும். நன்கு பழுத்த பழம் பளபளப்பான மஞ்சள் நிறத்தில் மெழுகு தோற்றத்துடன் காணப்படும். இது சந்தையில் நல்ல மதிப்பை பெறும். விவசாய நண்பர்களே, இந்த தகவல்களை சரியானபடி பயன்படுத்தி வாழை அறுவடையில் நல்ல லாபம் ஈட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். மாமரத்து சோலை புது பூமலரும் வேளை, இது மாமரத்து சோலை புது பூமலரும் வேளை. மாமரத்து கிளையெல்லாம் புனரஞ்சு காணுது, மாமரத்து கிளையெல்லாம் புனரஞ்சு காணுது. புனரஞ்சு காணவே பூச்சி வர தோணுது, கத்து பூச்சி வர தோணுது. இது மாமரத்து சோலை புது பூமலரும் வேளை. பூச்சியிடும் திரவத்தால் பூஞ்சாளம் வளரும், பூச்சியிடும் திரவத்தால் பூஞ்சாளம் வளரும். பூவில் பூஞ்சாளம் வளரும், பூஞ்சாளம் வளர்வதால் சேதாரம் பெருகும். பூஞ்சாளம் வளர்வதால் சேதாரம் பெருகும், காய்ப்பில் சேதாரம் பெருகும். இது மாமரத்து சோலை புது பூமலரும் வேளை. மாமரத்து கிளையெல்லாம் புனரஞ்சு காணுது, புனரஞ்சு காணவே பூச்சி வர தோணுது. இது மாமரத்து சோலை புது பூமலரும் வேளை. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி CV பிரேமா சந்தோஷ். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு S முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.